ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர். நான் உங்களோட டெஸ்கிடால். இன்றைக்கி நம்ம அவங்களோட ஓல் அண்ட் ஸ்மைல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஷிகா ஜிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஜியும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட அந்த எபிசோட முடிச்சிருந்தேன். ஸோ அப்படியே இந்த எபிசோட்குள்ளே போனால் 3 months ஸ்கிப் ஆகிடுச்சு. ஜியும் ஷிகாவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரோட தொல்லை தாங்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் ஒரே ரொமான்ஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தேக்கும் ஒயினுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாமா இல்லை அங்கேருந்து எங்கேயாவது வெளியே ஓடிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் கன்வெர்ஸ் பண்ணிக்கிட்ட டைப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். இவங்களும் நினச்சிருந்துருப்பாங்க பெருசாக ரொமான்டிக் கப்பலாக இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் 2ம் எங்கே பார்த்தாலும் ஒரே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. தேவும் ஒயினும் பாதி நேரம் கண்ணை கட்டிக்கிட்டே தான் சுற்றணும் போல இருக்கு. அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தேவங்களாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனே டைரெக்டாக ஷிகா கிட்ட போயிட்டு, ஹயா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேர் இருக்கோம், ஆனால் அது எதையுமே கன்சிடரே பண்ணாமல் 2 பேரும் இப்படி இப்படி கொஞ்சம் கொள்ளா விட்டு சுற்றிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? இப்போ என்னடா உன் பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு இவ்வளோ அசால்ட்டாக கேட்குறீங்க அப்படின்னு தேவங் ஷிகோவை பார்த்து ட்ரமாட்டிக்காக கேட்டுட்டு இருக்கான். தேவங் இப்போ என்னதான் உன் பிரச்சனை? ஹயாங் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா ஹயாங்? 2 பேரும் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. நாங்கள் கூட என்னமோ நினச்சோம். அவ்வளோ சைலண்டாக இருந்த மனுஷன் இப்போ இந்த அளவுக்கு எப்படி ஹயாங் இப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சு? கொஞ்ச நேரமாவது 2 பேரும் தள்ளி இருக்கீங்களா? என்னமோ க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டே சுற்றுறீங்க. நாங்கள் 2 பேரும் ஒட்டிட்டு சுற்றல, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை. அவள் என்னடானா எக்ஸாம்னு அத்தையே கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. சரி எக்ஸாம்லாம் முடிஞ்சாத எங்கேயாவது வெளில போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எனக்கு ரிசர்ச் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கான். லவ்வே பண்ண மாட்டேன், அப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அவளை ஒதுக்கி விட்டுட்டு சுற்றிட்டு இருந்தீங்க. உங்கள் பின்னாடியே அவள் சுற்றிக்கிட்டு இருந்தா. கடைசியில் என் ஆள் கொடுத்த ஐடியாலாம் உங்களை கரெக்ட் பண்ணிட்டா. இப்போ 2 பேரும் அப்படியே ஜோடியாக வளம் வரீங்க. எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸ், கண்ணை தோர்த்து பார்க்க முடியல கன்றாவி. ஆனால் எங்களை பார்த்தீங்களா எவ்வளோ ஆசாசியாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு ஜாலியாக போயிட்டு இருந்ததோ இப்போ அந்த அளவுக்கு மோசமாக போகுது. ஒரு நிமிஷம் என்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு எங்கேயாவது ஓடி போயிடுறான். என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கூட என்ன சட்டை பண்ணவே மாட்டேங்கிறா. என்னால் முடியல. இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி ரொமான்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் எங்கேயாவது போய் சூனியை வச்சு உங்கள் 2 பேரையும் பிரித்து விட்டுருவேன். தேவங்க பயங்கர ட்ரமாட்டிக்கா ஷிகா முன்னாடி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஷிகா பொறுமையாக தேவங்க பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு லவ் ஒழுங்காக போகலங்கிறதுக்காக எங்கள் லவ்வில் எதுக்குடா சூனியம் வைக்க பார்க்குற? இங்கே பாரு, நீ ஒழுங்காக அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதனால அவள் அப்படி சுற்றிட்டு இருக்கா. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா? எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருந்தாலும் அவள் தான் முக்கியம். நான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் அந்த லைப்ரரியிலே கடையாக கிடக்குறான். இந்த கொலகாரம் வந்தால் கூட இவன் அந்த லைப்ரரி விட்டு வெளில வர மாட்டா போல் இருக்கு. என்னால் முடியல. இதுக்கு தான் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் லவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. எந்நேரமும் புக்கை கட்டிகிட்டே சுற்றுறா. மேலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது தேவம், நீயும் வாலண்டரியாக தானே போய் மாட்டின. அனுபவி எல்லாருக்கும் என்ன மாதிரி அமைஞ்சிருமா என்ன அப்படின்னு ஷிகா தேவங்க பார்த்து நக்கதான் ஸ்மைல் பண்ணுறாரு. வயிற்றுல கலப்பாதீங்க. பாரு தேவங்க, நீ தான் தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா இங்கேருந்து போ, ஜே வர டைம் ஆச்சு, கிளம்பு. ஓ அப்போ உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு கூட நான் டைம் பார்த்துட்டு தான் வரணுமா? இதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு எத்தனை தடவை எப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஜே வந்தா கூட அவளை தள்ளி நிற்க வச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ தேவம் ரொம்ப ட்ரமாட்டிக்காக ட்ரை பண்ணாத. நீ வந்து கிளம்புறியா? எனக்கு டைம் ஆகுது. அப்புறம் அவள் வந்து, ஐயோ போதும் சாமி போதும், அவள் வேற வந்து எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெய் ஊற்றுவா. அதெல்லாம் தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை.
நானே போய் தொலைறேன், எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஒரு மாதிரி அண்ணா எங்க அங்கேருந்து போயிட்டான். சிவா போகிற தேவங்க பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜே அங்கே வரான். ஜே சிவா பார்த்துட்டு, ஹோய் என்னாச்சு, எதுக்கு எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது சந்தோஷமான விஷயமா என்ன, உங்கள் முகத்தில் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. அப்போ ஷிகா ஜேவை க்ளோஸ் எடுத்து ஹக் பண்ணிக்கிட்டு, இதுக்கு ரீசன் தேவங் தான். தேவங்க அவன் என்ன பண்ணான், இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவன் இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்தானா, என்னாச்சு? அது அவன் ஒழுங்கா மயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான் போல் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா உரசி சுற்றிட்டு இருக்கிறதா உனக்கு பிடிக்கல. அதான் வயிற்றுல எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி பொறின்னு பொறிஞ்சிட்டு போகிறான். அவன் கிடக்குறான், அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆமாம், நீ இவ்வளோ நேரம் எங்கே போன? அதுவா, லைப்ரரி போனோம்னா அதான் அதில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஓ ஓகே ஓகே. ஆமாம், நெக்ஸ்ட் வீக்கு 2 பேரும் வெளில போகலாமா? வெளியிலையா? என்ன திடீர்னு? தெரியல, தோணுச்சு போகலாம். ஏன் வர முடியாதா என்ன? அப்படியே தான் நான் சொல்லவே இல்லையே. போகலாம். எங்கே போகலாம்? யோசிச்சு சொல்லவா? அப்போ பிளானே இல்லையா? பிளான் இல்லாமல் பிளைனாக போகிறது தான் இந்த ஷுகாவோட ஸ்பெஷலே. சார் இப்போ இதுக்கு இப்படி நெட்டு முறிக்கிறீங்க, என்ன விஷயம்? அது அங்கே நெல்ல, நீ வர வர ரொம்ப நாட்டி ஆயிட்ட. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேலை இருக்கு, முதல்ல கிளம்பு. எங்கடி போக சொல்ற? ஷுகா வர நீ ரொம்ப க்யூட் ஆகிட்டே போல தெரியுமா? இந்த மாதிரியெல்லாம் மொத்தம் முன்னாடி பண்ணாத ஷுகா. ஏற்கனவே உன் பின்னாடி பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எப்போ எவ கொத்திட்டு போவான்னு எனக்கு முழு நேரம் பதட்டமாகவே இருக்கு. இப்போவும் போல் நார்மலாகவே பிஹேவ் பண்ண, இது மாதிரி க்யூட்டாலாம் பிஹேவ் பண்ணாத. அப்புறம் பூனைக்குட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ப்ளீஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் க்யூட்டாக பிஹேவ் பண்ணாத. எப்பயும் போல் நார்மலாக பிஹேவ் பண்ணடா. சரி. இப்போ என்ன உன் பிரச்சனை? நான் நார்மலாக பிஹேவ் பண்ணால் போதும்ல? ஒழுங்கு மாதிரி தான் எழுந்திரிச்சு கிளம்ப ஆஃபீஸ்க்கு. போதுமா? ஐயோ என் தங்கம், போதும். நீ இப்பயே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? சரி. அது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜி அங்கேருந்து போயிடுறான். ஷிகா சிரிச்சுட்டே அவனும் அமைதியாக நடுவா கிளம்பி போயிடுறான். இப்படி தான் டேஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போயிட்டுருக்கு. பாதி நேரம் இந்த கப்பல் ரொமான்டிக்காக இருந்தால் இன்னொரு கப்பல் ரொம்ப செப்பரேட்டாக இருப்பாங்க. அது அப்படியே அடுத்தடுத்த மாதத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்படியே ஒரு 2 months ஸ்கிப் ஆகுது. இப்போது மிட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். தேவ் அவனோட ரூமில் சைலண்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது என்னோட மொபைல் ரிங் ஆகுது. அவன் மொபைலை எடுத்து பார்த்துட்டு அந்த கால் அட்டென்ட் பண்ணி ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பேசிகிட்டு இருக்காரு. சார், இங்கே சிட்டியோட அவுட்டரில் ஒரு பையனை ரொம்ப கொடூரமாக அந்த கில்லர் கொண்டு போட்டு வச்சுருக்கான். எங்களுக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. நாங்கள் உடனே இங்கே வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவங்க அதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுது. தேவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு அதனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக ஷிகோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஷிகா வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். ஜே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். தேவங்களே போனோடனே ஷிகா அவனை பார்த்துட்டு, என்ன தேவம், உனக்கும் கால் வந்துதா? ஆமாம் ஹம், இப்போ தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி வெயிட் பண்ணு, 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு ஷிகா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ ஜே, ஷிகா தேவ் நானும் வரேன். இல்லை ஜே, இது நைட் டைம், இப்போ நீ எங்கள் கூட வர வேண்டாம். அதுவும் இல்லாமல் வயன் வீட்டில் தனியாக இருக்கான். அந்த கில்லர் அவளை வாட்ச் பண்ணிட்டு கூட இருக்கலாம். நம்மளை எப்படியாவது அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவன் வயனை தான் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். அவளை
தனியாக விடுறத சேஃப் இல்லை. நீ அவள் கூடவே இருந்து பார்த்துக்கோ. நானும் தேவங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரி ஷிகா, நான் பார்த்துக்கிறேன். அப்போ தேவம் என்ன கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ ஜெய். சரி தேவம், நான் பார்த்துக்கிறேன். நீ நீ பார்த்து போயிட்டு வா, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜீவும் இப்போது வயன ரூமுக்கு தான் போகிறான். வயன் சைலண்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜெய் சைலண்டாக போய் வயனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் பக்கத்துலேயே படுத்து அவளும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்போ தேவங்கையும் ஷிகாவையும் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் சிட்டியோட அவுட்டரில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஃபுல்லாக மீடியா பீப்புள்ஸும் போலீஸும் நின்றுட்டுருக்காங்க. ஷிகா அங்கே போனதும் மீடியாவுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணது? இந்த விஷயம் சீக்ரெட்டாக தான் இருந்தது சார். நாங்கள் யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. அவங்களுக்கு எப்படி நியூஸ் கிடச்சதுன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு விட்டாப்படியே நின்றுட்டுருக்காங்க. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னாஃப், போதும், நிறுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். டாக்டருக்கு, ஆம்புலன்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவும் தேவங்க இப்போது அந்த விக்டிமை தான் பார்க்கலான்னு போகிறாங்க. அவங்க 2 பேரோட ஐஸும் வைட் ஆகுது. பிகாஸ் அங்கே இருக்க அந்த பர்சனை அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாடியில் சுத்தமாக பிளட்டே இல்லை, கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்பவே க்ரீப்பியாக இருக்குது. அவங்களோட ஃபேஸே அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் தான். அந்த பையனோட முகமே தெரியாத அளவுக்கு சதைச்சு வச்சுருக்காங்க. தேவங்கும் ஷிகாக்கும் அதை பார்க்கவே முடியல. டாக்டர் அந்த விக்டமோட பாடியெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அங்கே என்ன வந்து டாக்டரை ஷிகா பார்த்துட்டு, என்னாச்சு, இதுவும் அதே பேட்டர்ன் தானா? அப்படி தான் நினைக்கிறேன் ஷிகா. ஆனால் அவங்க விக்டமோட பாடியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாதான் காஸ் ஆஃப் டெத் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாங்கள் இப்போவே இந்த பாடியை மோர்ச்சரி கொண்டு போய் ஆகணும். அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. தேவங்கும் ஷிகாக்கும் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஷிகா லிட்டரலி கத்திக்கிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அவனுக்கு. இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறானோ தெரியல. இரிட்டேட் ஆகுது. சிட்டியில் இத்தனை போலீஸ் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கோம். அந்த நாய் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இத்தனை பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு என் கையில் கிடச்சான் அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்கு. ஐயாம் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது தேவம்? அவன் இஷ்டத்துக்கு பார்க்குறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான். நம்ம பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கணுமா? அவன் என் கையில் மாட்டினானா சாவு என் கையில் தான். அவனை இப்படியே விட்டு வச்சிருந்தா இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவான்னு தெரியல. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ கிளியராக பண்ணிட்டு இருக்கான். ஐயா எனக்கு என்னமோ இது அவன் ஒருத்தனே தனியாக பண்ணுற கொலை மாதிரி தெரியல. மேபி அவன் கூட யாராவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம் தேவா. எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஒருத்தனால எவ்வளோதான் தெளிவான ஒரு கிளராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல எவிடன்ஸை மிஸ் பண்ணிட்டு தான் போவான். ஆனால் இப்போ ரொம்பவே கிளியராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ எனக்குமே அந்த டவுட் இருக்கு. மேபி அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம். கூட்டிய சீக்கிரம் பிடிக்கிறேன். இது யாருன்னு பிடிச்ச மறு நிமிஷமே உங்களுக்கு இருக்கு. இது ஷிகாவோட உண்மையான முகத்தை அப்போ தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஷிகா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட பேசிட்டு இருக்காரு. தேவங்க ஷிகாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தேவங்கும் ஷிகாவும் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு மார்னிங் தான் வீட்டுக்கு வராங்க. அதனாலே ஜீவும் வயனை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வயன் ஷிகாவையும் தேவையும் பார்த்த உடனே அவங்க கிட்ட ஓடி போயிட்டு, என்னாச்சு? ஜெய் சொன்ன மாதிரி அந்த கில்லர் இன்னொருத்தரையும் கொலை பண்ணிட்டானா? ஆமாம் வயன், அந்த கில்லர் அவனோட அடுத்த விக்டமையும் கொலை பண்ணிட்டான். அந்த கேஸை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். மிட்நைட் கால் வந்துச்சு. இந்த மாதிரி சிட்டியோட அவுட்டரில் ஒரு பையனை ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டிருக்கான் வாயன். லிட்டரலி எங்களால் பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு க்ரீப்பியாக பண்ணி வச்சுருக்கான். கொஞ்சம் கூட இவன் இறக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவனோட உடம்புல இருந்த மொத்த பிளட்டையும் ட்ரைன் பண்ணி
அவ்வளோ அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான். லிட்டரலி எங்களால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அவனுக்கெல்லாம் மனித உணர்ச்சினால என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி டே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட பேசியிருக்கான். அப்போ ஜேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. பட் அதை யாருமே நோட் பண்ணல. அப்போ ஜே தேவங்கிட்டே சுகாகிட்டே வந்து, சரி என்னதான் ஆச்சு, கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுதா? இன்னும் தெரியல. நாங்கள் பாடியை அனலைசிங்க்கு அனுப்பியிருக்கோம். மார்ஷரியில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அங்கே அனலைஸில் பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அந்த கில்லர் தான் பண்ணியிருக்கான். ஆனால் அது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் போட்டு தரான். ஆனால் அவன் எந்த ஒரு நோக்கத்தோடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சத்தியமாக தெரியல. அவன் ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ணி கொலை பண்ணுறானா இல்லை ஏதாவது மோட்டிவோடு கொலை பண்ணுறானா சத்தியமாக எதுவுமே புரியல. அவன் அவன் ஒவ்வொரு விக்டமையும் கொலை பண்ணுறான். ஆனால் ஒருத்தருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. என்னதான் நடக்குது சத்தியமாக எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி ஷிகா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜே பொறுமையாக ஷிகா கிட்டே போயிட்டு, ஷிகா டென்ஷன் ஆகாது, நம்ம எவ்வளோ கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம், இதுவும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறதுனால எதுவுமே மாறி போகிறதுல புரியுதா? முதல்ல தெளிவாக யோசி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? நம்ம கோவத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு டெசிஷனும் சரியாக இருக்காது ஷிகா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஷிகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். தேவங்க அங்கே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்போது வயன் தேவங்கிட்ட போயிட்டு, தேவம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதெல்லாம் நடக்க போகுது? அந்த கில்லர் இன்னும் எத்தனை பேர் தான் கொல்ல போகிறான்? ஆனால் அவன் இது வரைக்கும் என்னை தேடி வரவே இல்லை. அவன் ஏதாவது பிளான் இது பண்ணிட்டு இருக்கானா? எதுவுமே புரியலை. மேபி ஒரு வேளை அவனோட அடுத்த விக்டம் நானாக இருந்தா அப்படின்னு வயன் தேவங்க பார்த்து கேட்குறான். இப்போ தேவங் டக்குன்னு அவளோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னடி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க? நீ ஏன் அவன் ஏன் அவனை கொல்லணும்? தேவங் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அவன் ஒருத்தி கொல்றப்போ என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் தேவம். அப்படி இருக்கப்போ ஏன் அவனோட அடுத்த விக்டம் நானாக இருக்கக்கூடாது? அவன் என்னை தேடி வரமாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? வயன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசாத வயன். எல்லாத்தையும் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பயமாக இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு தோணுது ஒரு வேளை அவன் என்னை தேடி வந்தானா அவனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அதை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? உனக்கு என்ன பைத்தியம் மணி பிடிச்சிருக்கு? அதுக்குன்னு நீ யூஸ் பண்ண சொல்றியா? ஐயோ தேவங்க அப்படி போதும் வயன் வாய மூடு. இங்கே பாரு, நாங்கள் அவனை பிடிக்கல, என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. ஆனால் அவனை பிடிக்கிறதுக்கு என்னால் என்றைக்குமே இன்னொரு விக்டமாக யூஸ் பண்ண முடியாது வான். தேவங்கது போதும் வாய மூடுன்னு சொன்னேன். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. உன் மூளையில முதல்ல இந்த கேஸை போட்டு குழப்பிக்காத. நான் கூட இருக்கிற வரைக்கும் அவனை எந்த காரணத்தையும் அவனை நெருங்கவே விடமாட்டேன் வாயன். அது எனக்கு தெரியும் தேவம். வாயன் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் பேசாத. சரி நான் எதுவும் சொல்லலை, நீ விட முதல்ல இதுலேருந்து காம்டவுன் ஆகுதேவும், பார்த்துக்கலாம். அந்த கில்லர் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டதான் செய்வான். செஞ்ச தப்புக்கு அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை கிடைக்க தான் போகுது. அதனால் நீ தேவையில்லாமல் உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத தேவம். அதனால தான் நான் சொன்னேன். சரி ஒன் வா போலாம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ இன்னும் இல்லை வான். சரி நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருப்பல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வயன் தேவங்க அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே சிட்டியோட கம்ப்ளீட் ஆப்போசிட்டில் ஒரு அட்டர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே பால் அடைஞ்சு போன நிலமையில ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே 4-5 பேர் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே கேமரா உள்ளே கொண்டு போனான். ஒரு 3 பசங்களையும் 2 பொண்ணுங்களையும் கயிறு போட்டு நல்லா கட்டி வச்சுருக்காங்க. அவங்க 5 பேரோட முகத்துலேயும் அவ்வளோ காயம் இருக்குது. அவங்களுக்கு அதிகமாக ப்ளீட் ஆகி
அந்த இடமே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அவங்களோட கையெல்லாம் நல்லா கட்டி போட்டு அவங்களோட வாயில் ஒரு பிளாஸ்டிக்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த 5 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சிடா தானே உயிர் கையில் பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சன் கூட சான்ஸ் இல்லைன்னு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு ஒரு சின்ன ஹோப் மட்டும் இருக்குது. அப்போ அது ரூம்குள்ளே பிளாக் கலரில் ஒரு ஹுடி போட்டுட்டு பையன் அங்கே போகிறான். அவனை பார்த்துட்டு அந்த 5 பேரும் பயங்கரமாக நடுங்குறாங்க. அந்த பொண்ணுங்க அங்கேருந்தே தள்ளி போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால நகரவே முடியல. ஏன்னா காலில் செயின் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அந்த பர்சன் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாரு. அவங்க 5 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் பொறுமையாக அவங்களோட ஒரு கையை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாரும் இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 5 பேரும் அவங்களோட வாயில் ஒட்டியிருக்க அந்த பிளாஸ்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு எதுக்கு எங்களை போட்டு இப்படி பாடப்படுத்திட்டு இருக்க, எங்களுக்கு இந்த சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக எங்களை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, நாங்கள் என்னடா பண்ணோம், எதுக்குடா எங்களை இந்த மாதிரி கட்டி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க, ஒரேடியாக எங்களை கொண்டாடலாம்ல, எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது, சைக்கோட்டிக்காக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதில் ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுத்திட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்போது எதில் நின்றுட்டு இருக்க அந்த பர்சன், ஏய் என்ன ஏதோ போன போதுன்னு சாப்பாடு கொடுத்தா என்ன ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்க, திமிரா, ஏதோ போனா போட்டோன்னு கொஞ்சம் இறக்கக்கூடத்துல தான் பட்னியாக கடந்து சாகக்கூடாதுன்னு சாப்பாடு கொடுத்துருக்கேன், இது ஒன்றும் அக்கறையில் கொடுக்கல, நாங்கள் பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கிறதுக்கு உங்களுக்கு உடம்புல தெம்பு வேணாம், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன், மூடிட்டு தின்னு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் 5 பேரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த 3 பசங்களும் அவங்களோட ஒரு கை கழட்டி இருக்கிறதுனால அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பர்சன் அவங்கள பார்த்துட்டு, உங்களோட இந்த ஒரு கையை கழட்டி விட்டுருக்கேன்றதுக்காக இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க, இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக காடு தான் இருக்குது, இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோ, இதில் இருக்கிற மிருகங்கள்கிட்ட மாட்டி இன்னும் கொடூரமாக தான் செத்து போவீங்க, இதுக்கு மூடிக்கிட்டு குடிக்கிறத தின்னுட்டு இங்கே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க வரைய பாருங்க, தேவையில்லாமல் இங்கேருந்து தப்பிக்கணும்னு ஏதாவது சீன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிக்கவே மாட்டேன், இருக்கிறதுலே கொடூரமான முறையில் கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன், இது வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு ரீசன் எங்கள் பாஸ் இன்னும் உங்களை போட்டு தர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனால மட்டும்தான் இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அவங்க இங்கே வந்தால் 5 பேர் உடம்புலையும் உசுறு இருக்காது, இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தின்னுட்டு மூடிக்கிட்டு கடங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் அங்கேருந்து போயிடான். அவங்க 5 பேருக்கும் வேறு வழியே இல்லை, இது தப்பிக்கணும்னு நினச்சாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அவங்களும் அமைதியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பர்சன் மறுபடியும் வந்து அவங்க 5 பேரோட கையும் கட்டி போட்டுட்டு அங்கேருந்து போயிடான். போயிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு போயிட்டு அவன் போட்டிருந்த ஹுடியை கட்டிட்டு அவனோட ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறான். இங்கே உங்களுக்கு ஒரு கொஷன், அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. இதெல்லாம் தேவையா, இதுங்களுக்கு 3 நேரமும் சாப்பாடு வேறு அழுக வேண்டியதாக இருக்குது, பிடிச்சமா டக்குன்னு போட்டு தள்ளணுமான்றதை விட்டுட்டு இவங்களை உட்கார வச்சு என்னமோ ஒரு விருந்துக்கு வந்த மாதிரி 3 வேலையும் ஓகே கொட்ட வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவையா, அன்றைக்கே சொன்னேன் இதுங்களை பார்த்தோன்னே முடிச்சு விட்டுடலாம், இதுங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு கடுப்பாக இருக்குது, வாயை திறந்தாலே லொடன்னு பேசிக்கிட்டே இருக்குங்க, இல்லை உட்காந்து அழுதுகிட்டே கிடக்குங்க, இதுங்களெல்லாம் பார்த்தாலே இப்படி எரிச்சலாக வருது, பார்த்தோமா டக்குன்னு போட்டோமான்னு இல்லாமல் சரி டார்ச்சர் பண்ணலான்னா இதுக்கும் வழி இல்லை, சும்மா அழுது கத்தி தொலைதுங்க, டென்ஷன் ஆகுது, இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கிறதுன்னு தெரியாது, அவங்க வந்தால் வேலையும் இதுங்க 5 போட்டு தள்ளணும், அப்போ தான் என் வெறி அடங்கும், கண்ட்ரோல் பண்ணு ஜமன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, அவங்க எப்படியா இருந்தாலும் இன்னும் 2 நாள் இங்கே வரப்போகிறாங்க. என்னடா கிஸ் பண்ணீங்களா? ஆமாம், அந்த பர்சன் ஜமன் தான். இவ்வளோ நேரம் அந்த 5 பேர்கிட்டையும் மிரட்டி பேசிகிட்டு இருந்தா
அந்த பிளாக் ஹுட்டி போட்ட பர்சன் ஜிமன் தான். ஜிமன் ஈவலாக ஸ்மோக் பண்ணிட்டு அந்த மிரர்லேயே பார்த்துட்டு இருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணா சுகா அவரோட கேபினில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கண்ணா போயினான சுகா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த ரூம்குள்ளே தேவங்க தான் என்டர் ஆகிறான். தேவங்குள்ள வந்த உடனே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்லிட்டு தேவங்க சுகாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஹலோ, அங்கே என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையோ? தேவங், எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்கான் அந்த கில்லரை பிடிக்க சொல்லி. அவன் இன்னும் 5 பேரை வேற கடத்தி தொழிச்சிட்டான். இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிட்டியில் கிட்னாப்பிங் கேஸ் ஏற ஏற ஒருத்தராக செத்துக்கிட்டே இருக்காங்க. இதோட அந்த கொலகாரன் 27 பேரை கொண்டு போட்டோம். இப்போ 5 பேர் மிஸ்ஸிங். அந்த 5 பேருக்கு என்ன நடந்துச்சு, ஏதோ நடந்துச்சு எதுவுமே தெரியல. கேட்டால் விசாரிக்கிறோம் இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேஸில் எந்த லீடும் வந்த மாதிரி தெரியல. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு விக்டம் சிட்டியோட அவுட்டரில் செத்து கிடந்தானே, அவ்வளோ சேம் அதே பேட்டர்னில் அதே மாதிரி அதே கில்லர் தான் கொலை பண்ணியிருக்கான். எக்ஸாக்டாக எல்லாமே மேட்ச் ஆகுது. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இந்த கேஸ் பயங்கர தலைவலியாக இருக்கு. அந்த கில்லர் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு இந்த கேஸ் நினச்சாலுமே வெறி ஆகுது. நம்மளும் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது? நேரத்தில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோதான் கத்தினாலும் இங்கே வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நம்ம என்னமோ வேலையை செய்யாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ என்ன பிரச்சனை? இந்த கேஸ் தானே பார்த்துக்கலாம், விடுங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே விட சொல்கிறதையா? மாறி மாறி ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ வெறி ஆகுது. எந்த ஒரு க்ளூவும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறான். அவ்வளோ கிளவராக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். கையில் சிக்கவன் வாங்குறான். நானும் எத்தனையோ விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் கூட மாற்ற மாட்டேங்கிறான். கொஞ்சம் கூட மிஸ்டேக்கை பண்ணாமல் பிசிறு தட்டாமல் கொலை பண்ணிட்டு போகிறான். ஒரு கிரிமினலுக்கு எந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்குன்னு பார்த்தா எனக்கே பயங்கர ஷாக்காக தான் இருக்கு. இத்தனை வருஷத்தில் நான் எத்தனையோ கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் ரொம்ப கிளவராக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். என் கையில் எப்போ மாட்ட போகிறான்னு தெரியல. ஆனால் இவன் கையில் மாட்டட்டும். இதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. சரியா, டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங் சிகாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடான். சிகாவும் தேவங்கும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஜே ஒழிஞ்சு நின்று கேட்டுட்டு ஒரு மாதிரி இவ்வளோ ஸ்மோக் பண்ணிட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக போகிறான். இதை தேவங்க நோட் பண்ணல, சிகாவும் நோட் பண்ணல. இப்போ அப்படியே வயன் சைட் பார்த்தோன்னா வயன் ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருக்கான். அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வயன் எப்போவுமே டோரை லாக் பண்ணி தான் வச்சுருந்துருப்பா. ஜே தேயோங் ஷுகான்னு யாராவது கூட இருந்தால் மட்டும்தான் மோஸ்ட்லி அந்த டோர் ஓப்பனில் இருக்கும். மற்றபடி வயன் தனியாக இருக்க போகலாம், டோர் க்ளோஸில் தான் இருக்கும். அவங்களோட சேஃப்டிக்காக இப்போது 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டோட வாசலில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது டோர் லாக் பண்ணுற சவுண்ட் ரொம்பவே ஹெவியாக கேட்குது. வயனுக்கு லைட்டாக பேனிக் ஆகுது. அதனால வயன் டக்குன்னு தேவோங்க்கு தான் கால் பண்ணுறா. தேவோங் இப்போ தான் ஷுகா கிட்ட பேசிட்டு அவனோட கேபினுக்கு வந்திருப்பான். உள்ளே வந்த உடனே அவனோட மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்டுட்டு அதை வந்து எடுத்து பார்க்குறான். வயன் கால் பண்ணிட்டு இருக்கா. தேவங்க அதை சிரிச்சிட்டே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஆப்போசிட்டில் வயன் ரொம்ப பேனிக்காகி பேசிகிட்டு இருக்கா. இங்க வயன் என்னாச்சு? யாரோ டோரா பயங்கரமாக நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. நான் கத்தி வெளியே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கூட பார்த்துட்டேன். ஆனால் அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கட்டே. டோரை பயங்கரமாக தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒரு வேளை அந்த கிளர் அது வெளியே வந்து நிற்கிறானான்னு தெரியலட்டே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டே. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலட்டே. அதனால தான் உனக்கு கால் பண்ண. இப்போ டேக்கு பயங்கர பேனிக் ஆகுது. வயன் என்ன சொல்கிற? இங்கே பாரு வயன், நீ அங்கே இருக்காது, அது உனக்கு சேஃப் இல்லை. நீ டோரை நல்லா லாக் பண்ணிவிட்டு நீ உன்னோட ரூமுக்கு போ வயன். நான் வந்துடுறேன். நீ பதட்டப்படாத, பேனிக் ஆகாத. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி வயன், பேனிக் ஆகாத, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கிளம்புறான். அப்போ
அப்போ ஜே போகிறதே அவங்க ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஷிகாக்கு டே எங்கேருந்து போனது தெரியாது. டே எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஃபாரஸ்ட்டில் இருக்க அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். டடா பாய்.